இப்போது சென்னையில் வந்து இந்த குப்பை துறையை பற்றி நிறைய இந்த போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு போராடுறாங்கன்னா, இந்த மாதிரி வேலையை வந்து பணி நிரந்தரம் செய்யணுன்றதுக்காண்டி தான். அதுவும் இப்போ எதுக்கு திடீர்னு இந்த போராட்டம் திடீர்னு சும்மா கொண்டு வரல. இது வந்து கார்ப்பரேட்டுக்கு அந்த இது மாறு கார்ப்பரேட்டுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுக்கறனால எல்லாருமே இந்த போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ இவங்க ஒரு வேலை வச்சிருப்பாங்க. இதே கார்ப்பரேட் காரன் வந்து அவங்க வச்சிருப்பாங்க, உறுதி இருக்கா, சம்பளம் இவ்வளோ கம்மியாக தான் கொடுப்பான். இஷ்டம்னா பாரு கஷ்டம் கிளம்புவான். அதான் சொல்லுவான். அவங்க உயிரை பற்றி கொஞ்சம் கூட இது பண்ணாமல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதெல்லாம் இதை பற்றி யோசிக்காமல் அவங்க வேலைக்கு வராங்க. இப்போ அவங்க நம்ம தானே பார்த்துக்கணும். இப்போ கோர்ட் வந்து ஆர்டர் போட்டுருச்சு இந்த மாதிரி இந்த இது போராடக்கூடாதுன்னு. ஆர்டர் போட்டு அந்த நைட் ஆர்டர் பாஸ் ஆன நைட்டே அந்த மொத்த பேரையுமே அடிச்சு எல்லாத்தையும் வரட்டி அந்த இடத்த விட்டு வரட்டிருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு சில இடத்துல போராட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியாலுமே இந்த மாதிரி போராடினா கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்ப்பு கண்டிப்பாக ஒரு இது கிடைக்குங்க, நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சென்னையில் ஆரம்பிச்ச போராட்டம் நிறைய இடத்துல பரவி இப்போ மதுரை வரைக்கும் நீ போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் எல்லா இடத்தையும் போராடினா கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும், அவங்களுக்கான ஒரு நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இதை பற்றி யாருக்குமே பேசணும் கேட்கணுன்னு இந்த யார் சொல்கிறேன்னா நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு மாநாடு இதெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கூட இப்போ இந்த டிவிகே கட்சி வந்து இந்த மாதிரி சார்ந்து நடத்தப்பட சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய மாநாடு இந்த இது மண்ணாங்கட்டிலாம் விட்டுட்டு அது உங்கள் கட்சிக்கு தேவைதான அது இல்லைன்னு சொல்ல இதையும் கொஞ்சம் பாருங்கள். ஆமாம், இங்கே இந்த நெல்லையில் கவின் தம்பி இந்த வெட்டி கூட பார்க்காத நீங்கள் இதுக்கெல்லாம் இங்கே கண்டுக்க போகிறீங்க. உங்களுக்கு தேவை அது கிடையாது. உங்களுக்கு தேவை மக்கள் நானும் கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். நானும் இப்போ இதெல்லாம் ஒன்றே கலந்து வந்துருங்க கமிச்சிட்டு கிடக்கிறேன். நான் அவரை மட்டுமே நான் கூட சொல்லலை. இப்போ கரண்டில் இருக்க கட்சியும் தான் நான் சொல்கிறேன். அந்த நம்ம டெப்டி சிஎம் உதயநிதி சார் அவர் வந்து அன்றைக்கி அந்த போராட்டம் அந்த நைட்டு நடந்துட்டுருக்கு. மக்களை வந்து அது கொஞ்சம் கூட அது என்னன்னு போய் அந்த இதை போய் கேட்காம அதை தாண்டி தான் அந்த வழியில் அந்த கூலி போய் அந்த ப்ரொமோஷன் அந்த தேட்டருக்கு படம் எப்படி இருக்குன்னு பார்த்து ரிவ்யூ கொடுக்க போயிருக்காருங்க. ரிவ்யூ அதான் நான் முக்கியமான நாட்டுக்கு முக்கியமானது. அவர் சொல்லி முத்தம் இல்லை, அவர் டெப்டி சிஎம் அவர் அப்படி தான் இருப்பாருன்னு வைங்க. சரிங்களா? அவருக்கு ஓட்டு போட்டு நம்ம தான் அவர் சொல்லி கொடுத்த முடியாது. அதாவது தப்பு செஞ்சவங்களோட தப்பு செய்ய தூண்டல் தான் காரணம். 2026 பார்த்து உங்கள் தொகுதியில் யார் உங்களுக்கு நல்லது செய்யலாம் என்று பார்த்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இந்த தற்கொலைத்தனமாலாம் அந்த அணிலுக்கு இந்த மாதிரி அந்த கேஸுங்க பூராமே படிப்பறிவு இருந்தாலும் சரி இந்த இது பண்ணிட்டு போயிடுங்க. அதை பற்றி இது பண்ணாதீங்க. உங்களுக்கு படித்தாலும்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள், சிந்திச்சு செயல்படுங்க.